மகர ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் 3ல் இருக்கிறது நல்ல தன்மை தான். ஆனால் சூரியனுடனும் செவ்வாயோடனும் சேர்ந்துருக்கு. அப்போது 3 பாவ கிரகங்களின் தொடர்பில் உங்கள் ராசிநாதன் இருக்கார். அது சூரியனுங்கிறது 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்போது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது செவ்வாய். அப்போது கோபப்படக்கூடிய ஆக்ரோஷப்படக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். உங்களை ஏதாவது டெம்ப் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ கோபம் ஆக்ரோஷத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் இந்த மகர ராசி என்பர்கள். ஏன்னா நிதானம் இல்லாமல் சில சமயங்களில் உங்களை அறியாமலே ஏதாவது ஒரு தவறுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை விடுறது, கோபப்படுறது. இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே டக்குன்னு நம்மளுடைய கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் விளைவித்தாலே அப்போவே அந்த இடத்துல கட் பண்ணக்கூடிய தன்மை உருவாக்கிறோம். அப்போ கோபம் ஆக்ரோஷத்தை கண்டிப்பாக கைவிட வேண்டும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை தான். அதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இந்த மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம், அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் நல்லபடியாக இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தாலே அங்கே திக்பலம் பெறுகிறது, வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்க போகிறார். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிரனால் சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனால் நல்ல விதமான தன்மைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி தரமான தன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அதாவது அதை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த துறை என்ன, கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் இருக்கலாம், டெக்ஸ்டைல் எடுத்துக்கலாம், அழகு சம்பந்தப்பட்ட துறை இருக்கலாம், பியூட்டிஷியனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சுக்கிரன் காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மகரத்துக்கும் இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சார், தனம் எப்படி இருக்க போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பங்கம் என்பது ஏற்படுத்த போவது இல்லை. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால, ஒரு பாம்பு கிரகம் இருக்கிறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அங்கே 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது டக்குன்னு சில சமயங்களில் என்ன சொல்கிறது, செவ்வாயும் ராசிநாதனும் சேர்ந்துருக்காரா, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்காரா, அப்போ கோபப்படக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு பாம்பு கிரகம், அதாவது உங்கள் குடும்பத்தில், ஒரு வீட்டில், ஒரு இடத்துல ஒரு பாம்பு இருந்தால் ஒரு பயம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, ராகுங்கிறது அந்நியரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால உங்கள் வீட்டுக்குள்ளே அந்நியர்கள், 3ஆம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்தில் போவதையும் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத வாக்குகளை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த பல் சம்பந்தப்பட்ட அந்த முகத்தில் சின்ன சின்ன தழும்புகள், அது மாதிரி அந்த முகம் சார்ந்த விஷயத்தில் சின்ன கொஞ்சம் கேர் எடுக்கணும் என்பதை இந்த மகர ராசி என்பவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சார், இந்த மாதம் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதா? நான் நினச்சிருக்கேன், அது வாங்கலான்னு நினச்சிருக்கிறேன், இது வாங்கலாமா, இப்போ எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% வீடு, வண்டி, வாகனத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக துணை செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் ஸ்தானம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் சுக்கிரன் என்கின்ற கிரகம் இருக்கிறதுனாலையும்
அந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சுக்கிரனுங்கிறது அழகான ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, ஆசைப்பட்ட வீடு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு அந்த லொக்கேஷன், அந்த இடம் அதெல்லாம் கரெக்டாக சூட் ஆகும். அதே சமயத்தில் ஏற்கனவே வீடு இருக்கிறவங்க கூட வீட்டுக்கு தேவையான அழகு சார்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. விற்பனை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட துறை, வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த ரீதியில் இருக்கின்றவர்கள், விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைக்கக்கூடிய அமைப்பு. குலதெய்வம் 5ஆம் இடம் என்பது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடம் வலிமை பெறுவதால் அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால குழந்தைகளால் நற்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி குழந்தை சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறேன்னா, 5ஆம் அதிபதி குழந்தை ஸ்தான அதிபதி வலிமை பெறுகின்ற, அதாவது ஆட்சி பலம், ஸ்தான பலம் பெறுகின்ற ஒரு மாதம். அப்போ குழந்தைகளால் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இப்போ சின்ன தடைகள் ஏற்படுத்திகிட்டே இருக்குது சார். குரு போய் 6ல் இருக்கார், ஆனால் இப்போ குரு பயிற்சி ஆக போகிறது ஜூன் மாதத்துலேருந்து. அப்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக இந்த மாதத்தில் செய்யலாம். இந்த மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு எந்த தடையும் வரப்போவது இல்லை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அப்போது திருமணத்தில் நல்ல விஷயங்கள், அதாவது உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் செய்வதற்கான உண்டான வாய்ப்புகள், அதாவது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், உறவினர்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு சுப விஷயங்கள் செய்வதற்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. சார், தொழில் ரீதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார்? 10ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. அப்போ ஒரு வேலை போயிடுச்சு, கோபத்தால் வேலை போயிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு வகையில் வேலை போயிடுச்சு என்று நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், ஏன்னா தன்னுடைய பிடிவாதத்தால், தன்னுடைய கோபத்தால், நிதானம் இல்லாதனால ஏதோ ஒரு வகையில் மேலதிகாரிகளோட சண்டை சச்சரவு எப்படியோ ஒரு வகையில் இருந்து வேலையை விட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 19க்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அல்லது ஏற்கனவே வேலையில் ஒரு ப்ரெஷரோடு இருக்கிறேன், மேலதிகாரியினுடைய அழுத்தம் பயங்கரமாக இருக்கிறது, பேசாமல் வேலை விட்டுலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கு தான் உங்களுக்கு அழுத்தம், ப்ரெஷர். அதுக்கப்புறம் எல்லாம் சமப்படுத்தப்படுகிறது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாக இருக்கிறது. சார், சொந்த தொழில் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இனிமேல் பண்ணலாமா சார்? தாராளமாக. இப்போ 10ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி, அதாவது சுக்கிரன் இந்த மாதம் வலிமை பெறுது. அந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசில் தோணும், அதை நீங்கள் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அப்போ சொந்த தொழில் செய்வதற்கான அமைப்புகள், வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய, இது வரைக்கும் நாங்கள் எங்கள் சொந்த ஊர்லேயே இருந்துட்டேன், சொந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேலை பார்த்தேன், ஆனால் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வருது, அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். என குரு என்கின்ற கிரகம் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்தையே பார்க்குது. தூரதேச பிரயாணங்கள், வெளிநாட்டுகளை குறிக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு சிறப்பைத்தான் கொடுக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மகரத்துக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஒரு துல்லிய பலன் வேணும்,
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிச்சயமாக. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.